ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் பேசுவோம். அதுவும் இந்த வீடியோக்கு ரிலவெண்ட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா இந்த வீடியோக்கான ஸ்கிரிப்ட் அதாச்சும் ஒரு 4 லைன் தான் எழுதி வச்சிருப்போம். தெரியுதான்னு தெரில. ஐயோ, பிளாக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, அது வந்து எப்போ எடுத்தேன்னா லாஸ்ட் வீக் சண்டே எடுத்தேன். இந்த வீக் சண்டே பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு எப்பயுமே வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே ஞாபகம் இருக்குது. நான் ரொம்ப மறந்துடுவேன். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசுவோன்னு. அது என்னென்னா, நான் எப்போல்லாம் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ரேண்டமான விஷயம் எடுத்துக்காங்க, அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறனும், அந்த விஷயத்துக்கு இந்த டைமுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடுறா ஏகே அப்படின்னு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டெட்லைனுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு டெஃபைன் பண்ணி ஒரு கோல்னு சொல்ல மாட்டேன், இதை செய்ய போகிறேன், அதுக்கு இவ்வளோ டெட்லைன் தான், அந்த டெட்லைனுக்குள்ளே இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு டெஃபைன் பண்ணி வச்சுருக்கணும். அந்த மாதிரி டெஃபைன் பண்ணி டெட்லைனோடு இருக்கிற அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த வீடியோவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன், இதை வந்து இன்னொரு இடத்துல நான் ரிலேட் பண்ணுறேன். எங்கன்னா, நான் இதுவரை ஒரு 4 to 5 ஜாப் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். எல்லா ஜாபும் வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஒர்க்குக்குமே டெட்லைன் கண்டிப்பாக இருக்கும். அந்த டெட்லைனுக்குள்ளே அந்த ஒர்க்கை முடிக்கணும்னு சொல்லுவாங்க. என்னோடய இனிஷியல் கரியரில் எனக்குன்னு ஒரு ஒர்க் தருவாங்க, டெட்லைன் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நான் செஞ்சு முடிக்க மாட்டேன். என்னடா அது நமக்கு ஸ்கில் இல்லை அப்படின்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். பட் ரீசெண்டாக என்னோடய லாஸ்ட் 2 ஜாப்ஸில் எனக்கு டெட்லைன் கொடுக்குறாங்க, இந்த ஒர்க் கொடுக்குறாங்க, இதுக்குள்ளே செஞ்சு முடின்னு கொடுக்குறாங்க. அந்த ஒர்க்கை இன்ஃபேக்ட் நான் இதுக்கு முன்னாடி செய்யலைனா கூட திடீர்னு திங்க் பண்ணி ஏதோ ஒரு ஆங்கிளில் எப்படியோ நான் அந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சிடுறேன். இந்த இடத்துல எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஓகே, நம்மளுக்கு டெட்லைன் கொடுத்து இந்த ஓகே இந்த டைமுக்குள்ளே முடி, அது என்ன ஓகேனே தெரில, இதுக்கு முன்னாடி செய்யலாம் கூட பரவாயில்ல, இதுக்குள்ளே முடி அப்படின்னா கூட நான் செஞ்சு முடிக்கிறேன். அந்தளவுக்கு நான் அந்த ஸ்கில்லில் ஸ்ட்ராங்கான்னு கேட்டால் தெரில. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டெட்லைன் இருக்குது, இது தான் செய்ய போகிறேன்னு உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு ஓக்கை கொடுத்து நீ ரேண்டமாக ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறடாயக்கே, பட் அதுலேருந்து ஏதோ ஒரு ரிசல்ட் உனக்கு வருது அப்படின்ற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோவுக்கும் இதுக்கும் எவ்வளோ சம்மந்தம் அப்படின்னு தெரில, பட் ரிலேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுன்னு நினச்சேன், ஏன்னா இந்த விஷயத்தை நான் மறந்துடுவேன். ஐ எம் ஃபர்காட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ் இன் ரீசன்ட் டேஸில் எப்பயுமே தான். ஓகே, நம்ம இன்றைக்கி எடுத்த டாபிக் என்னென்னா, இது வந்து நான் டாப்பிக்காக பார்க்கல. ஓகே, இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சே, இது சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, நான் வந்து இனிமேல் எல்லா வீடியோஸ்லேயும் அந்த வீடியோக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லாமல் அதை சுற்றி நிறையா விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். பட் வீடியோவோட இனிஷியலாக சொன்னீங்கன்னா மக்கள் போர் அடிச்சிருவாங்க. இப்போ இனிஷியல் தான் சொல்லிட்டேன். பட் ஓகே, இன்றைக்கி நான் என்ன டாபிக் பேசுகிறதுனா, என்கிட்ட நிறைய பேர் வந்து ப்ரோ நான் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும், கோர்ஸ் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. எனக்கு ஏதாச்சும் கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள், இல்லை நான் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன், இல்லை கோர்ஸ் ஜாயின் பண்ணுவா, இந்த மாதிரி கொஷின் எக்கச்சக்கமாக எங்களுக்கு வருது. நான் என்னோடய யூடியூப்பில் அந்த மாதிரி வர கமெண்ட்டுக்கு, இன்ஸ்டாகிராமில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு ரிப்ளை மட்டும் தான் பண்ணுவேன், கோ டு யூடியூப் அண்ட் லேர்ன் பை யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிடுவேன். நிறைய கொஷின்ஸ் வரும், ப்ரோ சர்டிஃபிகேட்டுக்கு என்ன பண்ணுறது, நம்மளை பிலீவ் பண்ணுவாங்களா, என்னால் லேர்ன் பண்ண முடியுமா, கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் அதை சுற்றின கான்டென்ட் தான் இது. இந்த தம்ப்நெயிலில் என்ன வச்சுருக்கணும் அதுதான் எக்ஸாக்டாக நான் சொல்ல வருது. ஓகே, அதை பற்றி பேசுவோம். இது ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு பண்ணல, இந்த ஐடியா உங்களுக்கு கிவ் பண்ணலாமே மற்ற நாலேஜுக்குள்ளே அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். வீடியோ ரொம்ப பெருசாக போகாமல் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நம்ம டாபிக் வருவோம். அதாச்சும் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஸ்கில் லேர்ன் பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் கோர்ஸ் போகலாம், நீங்களே லேர்ன் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்மளே லேர்ன் பண்ணுறது. அது யூடியூப் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறேன் ஓகேவா. நான் ஆக்சுவலாக என்னோடய கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது எக்கச்சக்கமான ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியலாக க்ளவுட் கம்ப்யூட்டிங்லேருந்து சைபர் செக்யூரிட்டி வரை எல்லாம் நான் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் நான் ரொம்ப டீப்பராக ட்ரை பண்ண ஒரு சில ஸ்கில்ஸில் என்னென்னா, வெப் டெவலப்மெண்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து நான் யூடியூப்பில் பார்த்து லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் அது போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சூஸ் பண்ணது பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் அதில் நியூஸ் டவுன் பண்ணி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், காப்பி ரைட்டிங், இந்த மாதிரி நிறையா ஸ்கில் இருக்குது. வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் ஸ்கில் தான், அதாச்சும் கிராஃபிக் டிசைனிங் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கில்லெல்லாம் நான் லேர்ன் பண்ணும்போது எக்ஸாக்டாக எப்படி லேர்ன் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் வந்து எதை வேணால் சூஸ் பண்ணலாம். கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், உங்களோட இஷ்டம். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். என்னோடய ஸ்டைல் எப்பயுமே யூடியூப் தான். பட் அதுக்காக நான் கோர்ஸ் எல்லாம் ஆப்போஸ் பண்ண போகிறதில்ல. ஃப்யூச்சரில் வந்து கோர்ஸை வந்து ப்ரொமோட் கூட பண்ணுவேன். அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நான் இப்போதைக்கு என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
யூடியூப்பில் லேர்ன் பண்ணுறது ஃப்ரீ ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறது தான் சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் லேர்ன் பண்ணணும் முடிவு பண்ணுங்கள். அது முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் லேர்ன் பண்ணல இல்லையா ஸ்கில்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில். அதில் எனக்கு அந்த சிஎஸ்எஸ் எல்லாம் ஒவ்வொரு கிளாஸஸும் அதில் ஒவ்வொரு டாபிக் இருக்குல்ல, அதெல்லாம் லேர்ன் பண்ணும்போது ஓகே அப்படியே அந்த டாபிக் முடியும் போது தூங்கியிருப்பேன். அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது தூங்கியிருப்பேன். ஜாவா ஸ்கிரிப்டெல்லாம் சொன்னேன்னா சூப்பராக தூங்குவேன். இந்த பக்கம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்தீங்கன்னா நான் எஸ்இஓ லேர்ன் பண்ணும்போது டெக்னிக்கல் எஸ்இஓ அப்படியே தூங்கிடுவேன். எஸ்இஓவில் இருந்து காப்பி ரைட்டிங் இருந்து ஈவன் லாஸ்ட் வீக் வந்து ஃபோட்டோஷாப் லேர்ன் பண்ணலான்னு யூடியூப் பார்த்தேன், நல்லா தூங்கிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கில் லேர்ன் பண்ணும்போது தூக்கம் வருது. ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி ஃப்ரீ ரிசோர்ஸஸ் கோர்சஸ் எல்லாம் பார்த்தா கூட நம்மளால் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியாதுன்னு எனக்கு நிறைய முறை எனக்கே ப்ரூவ் ஆச்சு. அந்த விஷயத்துக்காக தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். அதாச்சும் என்னென்னா, நீங்கள் கோர்ஸ் ரெஃபர் பண்ணலாம், அந்த வீடியோஸ் பார்க்கலாம், கண்டிப்பாக ஒர்த்து தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதில் பார்த்து லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. பட் நீங்களே அந்த டூலாக இருக்கட்டும், அந்த ஸ்கில்லாக இருக்கட்டும், இறங்கி நீங்களே ஏதோ ஒன்று ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஈவன் வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் ஃபோட்டோஷாப் வந்து கற்றுக்கலாம் ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணதே இல்லை, கேன்வா மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணேன்னா, நானும் உட்காந்து வீடியோ அதுக்கு முன்னாடி 1 வீக் வந்து ஃபோட்டோஷாப்புக்காக வீடியோஸ் பார்த்தேன். எப்படியாச்சும் முடிச்சிடலாம், 2 டேஸில் ஃபோட்டோஷாப் முடிச்சிடலாம் அப்படின்னு உட்காந்து பார்த்தேன். பார்க்குறேன் போயிட்டே இருக்குது. சரி ஃபோட்டோஷாப் வராதுன்னு விட்டுட்டு லாஸ்ட் வீக் உட்காந்தேன், மறுபடியும் ஃபோட்டோஷாப் அந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன். ஓகே இது வேலைக்கு ஆகாது, வீடியோ பார்த்துட்டே தான் இருப்போம். ஆனால் வீடியோஸ் பார்த்தா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லலை. சரி ஓகே வீடியோஸில் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாமளே இறங்கி ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற எல்லா டூல்ஸையும் யூஸ் பண்ணி பார்த்தேன். லாஸ்ட் வீடியோட தம்ப்நெயில் ஃபோட்டோஷாப் வச்சு தான் டிசைன் பண்ணேன். கிராஃபிக் டிசைனர் ரோட் மேப்னு ஒன்று போட்டிருப்போம் பாருங்க, அது ஃபோட்டோஷாப் வச்சு தான் டிசைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறேன். என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்னு நான் இஷ்டத்துக்கு உட்காந்து நேவிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அந்த கட் அவுட் பண்ணுறதுலேருந்து, பேக்ரவுண்ட் வைக்கிறதுலேருந்து, அந்த ஸ்மஜ் பண்ணுற டூல்லேருந்து, அந்த பிளர் ஆட் பண்ணுவாங்களே அது பேர் கூட தெரில, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டூல்ஸ் உட்காந்து நானே நேவிகேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்கில்லுமே வந்து இறங்கி நம்ம ஒர்க் பண்ணும்போது, நம்மளே இறங்கி ஏதாச்சும் ஒன்று செய்யும் போது தான் அந்த ஸ்கில்ல வந்து ஸ்ட்ராங் ஆகுறங்க அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஈவன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் இருந்தால் நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்க்காம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நீங்களே கற்றுக்க முடியாது. பட் நீங்கள் இறங்கி அந்த விஷயத்தை கற்றுக்கும் போது தான் அது உங்களுக்கு புரிய வரும். வெறும் வீடியோஸ் பார்த்தா புரியாது. அதுக்கு மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட வீடியோஸ் பார்ப்பேன், பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பேன், அது பார்க்குவேன், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பார்ப்பேன், புரியாது. பட் நானே இறங்கி ஒரு கேம்பெயினை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். டம்மியாக ஏதாச்சும் ஒன்று ரன் பண்ணுவேன். டம்மியாக ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு அதுக்காக கான்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன். ஒரு பிஸ்னஸ் எடுத்து அது காப்பி ரைட்டிங் பண்ணுவேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் வந்து நானே வந்து இறங்கி அதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி பார்க்கலாம், ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நானே பண்ணும்போது தான் அந்த ஸ்கில் ஆக்சுவலாக நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் புரிஞ்சுது. இந்த விஷயம் வந்து லாஸ்ட் வீக் வந்து எனக்கு எஃபெக்டிவாக புரிஞ்சுது. ஃபோட்டோஷாப் லேர்ன் பண்ணும்போது இதுதானே நம்ம ஒவ்வொரு முறையும் பண்ணுறோங்க. நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோங்க யூடியூப் வீடியோஸை. ஓகே நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, பண்ண முடியாது இல்லையா, அதனால் யூடியூப் வீடியோ பார்க்குறோம், அது நம்மளே உட்காந்து நம்மளோட ஸ்டைலில் வந்து நோண்டி பார்க்குறோம், அது சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி நம்மளே உட்காந்து அதில் எதையோ ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சுற்றி ஏதோ ஒரு ஐடியா நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் யூடியூப் பண்ணுறதோ கூகுள் பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த களத்தில் இறங்கி நீங்களே ஏதாச்சும் தோண்டி பாருங்கள், உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா வரும். அதில் டவுட் வரும்போது நீங்கள் சர்ச் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணலான்றதை சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. மூச்சிடாமல் 3 நிமிஷம் பேசியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சில விஷயத்தை பேசிவிட்டு வீடியோ முடிச்சுக்குவோம். இன்ஃபேக்ட் சொன்ன போனால் நான் வந்து ஒரு மூவிக்கான ஒரு ப்ரொடக்ஷன் இன்ட்ரோவே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் மூவிக்கு ப்ரொடக்ஷன் இன்ட்ரோலாம் ரெடி பண்ணதில்லை. அது முன்னால் நான் ஒரு வீடியோ எடிட்டர் இல்லை, நான் பண்ணி கொடுத்துருக்கேன். டெட்லைன் வச்சு இதை செய்யணும் அப்படின்ட்டு அந்த டைமுக்குள்ளே ஒன்று செய்யும் போது ஃபர்ஸ்ட் சொன்னேன், அது கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு சொல்கிறேன். பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரன் பண்ணுவோம்ல, இந்த மெட்டா, ஃபேஸ்புக், கூகுள்லாம். இதுக்கு முன்னாடி நான் ரன் பண்ணதே இல்லை. பட் நானே வந்து என்னோடய ஜாபில் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அதில் தெரியும், நான் ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஆக்சுவலாக எனக்கு அதெல்லாம் ரன் பண்ணவே தெரியாது. நான் அந்த இடத்துல ஒரு கேம்பெயின் செட்டப் பண்ணி அதுக்கு நான் ஹெட்லைன், அந்த கான்டென்ட், வீடியோ அதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு கேம்பெயின் ரன் பண்ணி லீட்ஸ் வரும்போது ஓகே ப்ராப்பராக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது ஒவ்வொரு விஷயமா கரெக்டாக வரும் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. இந்த மாதிரி தான் நான் கூகுள் ஆட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி தான் நான் வந்து பெய்டு ஆட்ஸ், அதாவது மெட்டா ஆட்ஸு, ஃபேஸ்புக் ஆட்ஸு லேர்ன் பண்ணிக்கிட்டேன். வீடியோ எடிட்டிங், இப்போ சொன்ன கிராஃபிக் டிசைனிங், அது மட்டும் இல்லாமல் காப்பி ரைட்டிங், அதுக்கப்புறம் இந்த அது என்னது ஃபோட்டோஷாப் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி எந்த ஸ்கில் இருக்கும்போதும் ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்மளே ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்துடுச்சுன்னா போதும், நீங்கள் அதுக்கு நெக்ஸ்ட் போய்ட்டு இருக்கலாம். இப்போலாம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா எந்த கூகுள் ஆட்ஸு, ஃபேஸ்புக் ஆட்ஸு சூப்பராக ரன் பண்ணுவேன். என்ன வீடியோ வேணால் அழகாக எடிட் பண்ணுவேன். ஃபோட்டோ வந்து டீசெண்டாக எடிட் பண்ணுவேன்.
காப்பி ரைட்டிங் சூப்பராக பண்ணுவேன், எனக்கு காப்பி ரைட்டிங்லாம் நல்லா வரும். இந்த மாதிரி நான் நினைக்கிற ஸ்கில்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் சூப்பராக வந்துடுச்சு. ப்ராக்டிஸ் பண்ணும்போதுனா நீங்கள் வந்து அந்த கோர்ஸை மட்டும் பிலீவ் பண்ணாமல், அந்த யூடியூப் வீடியோ மட்டும் பிலீவ் பண்ணாமல், நீங்கள் இறங்கி அதில் ஏதோ ஒரு களத்தில் ஒரு விஷயம் செஞ்சு ரெஃபரன்ஸ் எடுத்து இது மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அதில் ப்ரோ எடிஷன் ஆயிடுவீங்க. இப்போ நான் ஒரு சில விஷயத்தில் ப்ரோ எடிஷன் இதெல்லாம் சொல்லலாமா? ஓகே, நான் வந்து வீடியோவில் இதுதான் சொல்ல வந்தேன். நம்மளோட சேனல் வந்து சேம் டைப் ஆஃப் கான்டென்ட் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்னது இந்த ஜாபு, மணி இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இனிமேல் நம்ம கொஞ்சம் வேறு டைப் ஆஃப் கான்டென்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக ஆக போகிறேன். எதுக்குன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து வேறு டைப் ஆஃப் கான்டென்ட்டை ட்ரை பண்ண போகிறேன். இங்கே இருக்கிறதுலேருந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு கண்டிப்பாக தெரில. இருக்கும் ஐ திங்க். என்றைக்கு நான் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கணும், அது ஒரு டிஃப்ரெண்ட் ரீசனுக்காக நான் இருப்பேன். நான் வேறு மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் அது தெர் இஸ் நோ ரைட் டைம் டு ஸ்டார்ட் சம்திங் ஐ நோ, பட் ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் தட் குட் டைம் அப்படின்ட்டு நானே சொல்லுவேன். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஒரு நல்ல நேரம் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸ்டார்ட் பண்ணோன்னா அதை எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. ஓகே, நம்ம வீடியோ வந்து இங்கே முடிச்சுப்போம். எடுத்த ஸ்கிரிப்ட் வந்து 2 lines தான். ப்ளீஸ் ஃபோக்கஸ் திஸ். அங்கே பாருங்க. ஆனால் உட்காந்து பேசுகிறது 1 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஸ்கிரிப்டே இல்லைனாலும் நாம் பேசுகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு ப்ரொடக்டிவிட்டி அதை பற்றி பேசிவிட்டு, எந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதை பற்றி பேசிவிட்டு, இவ்வளோ தான் பேசிவிட்டு நம்ம வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடிட் பண்ண மாட்டேன், எனக்கு ஜாலி. இனிமேல் எந்த வீடியோ எடிட் பண்ணாமல் அப்லோட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். உங்களே ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இன்னொன்று நம்ம இந்த பாய். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி லேசியாக ஃபீல் ஆச்சு. வீடியோ ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஓகே செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டேன் 11 மணிக்குள்ளே. இனிமேல் நான் தூங்கினாலே எனக்கு பிரச்சனை இல்லை. வீடியோ ஷூட் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பேன். என்னோடய ஒர்க் அது செஞ்சுட்டு நான் தூங்க கூட செய்வேன். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லையா? இந்த விஷயம் யூடியூபர்ஸ்க்கெலாம் தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சொன்னால் பிடிக்கிறது இல்லையா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3-4 பேர் சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் நம்ம இந்த டைலாகை நிறுத்திடுவோமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் டைம் இருந்தால்.